Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது காமிக்க போறேன். பேஸ் லுக் மட்டும் தான். அண்ட் பேஸ் லுக்ல ஸ்பெசிஃபிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா போர் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஓப்பன் போர்ஸ், என்லார்ஜ் போர்ஸ் பெருசா இருக்கு. முகத்துல அந்த குழிலாம் ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது அப்படின்னா ஸ்கின் கேர் என்ன பண்ணலாம், ஸ்கின் கேருக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மேக்கப் ஃப்ளாலஸா தெரியறதுக்கு என்ன பண்ணணும், மேக்கப் பண்ண அப்புறம் உங்களுடைய அந்த குழி முகத்துல இருக்க அந்த ஓட்டெல்லாம் வந்து ரொம்ப பெருசா தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மேக்கப் அதை மூட முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் என்ன, எப்படி இந்த பேஸ் நான் அச்சீவ் பண்ண அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. பெஸ்ட் ஸ்கின் மோட் ஆன் ஃபேஸ் ப்ரெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னுடைய ஸ்கின்ல நான் இன்னைக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமா நம்ம இன்னைக்கு போர்ஸை டார்கெட் பண்ண போறோம் அப்படின்றதுனால ஒரு ஐஸ் கியூப் வச்சு என்னுடைய கிளீன்லி வாஷ்டு ஃபேஸை வந்துட்டு நான் ரப் பண்ணிக்க போறேன். இது என்ன பண்ண போகுதுன்னா கொஞ்சம் விசிபிளா பெருசா தெரியக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்ஸ்டன்டா டைட்டன் பண்ண போகுது. மொத்தமா மூட போறது கிடையாது, டைட்டன் தான் பண்ண போகுது. இதை பண்ணிட்டு உங்களுடைய முகத்தை பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. பண்ண அப்புறம் அந்த சில்னஸ் லைட்டா உங்க முகத்துல இருக்கும் போதே நீங்க டக்குன்னு உங்களுடைய மாய்ஸ்சரைசரோ இல்லைன்னா போர் கேர் கிரீமோ ஏதாவது நீங்க போட்டுக்கலாம். இந்த ஒரு மெத்தட் வந்துட்டு நீங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின் ப்ரெப் பண்ணும்போது மட்டும்தான் போடணும்னு கிடையாது. எப்போ உங்களுக்கு நார்மலா போர் இருக்கு அப்போ நீங்க ஸ்கின் கேர் பண்ண போறீங்கனாலும் மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேளை இந்த ஐஸ் கியூப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் போடுறது வந்துட்டு அட்வைசபிள். அது இன்ஸ்டன்டா உங்களுடைய போரை வந்துட்டு டைட்டன் பண்ண போகுது. ஆல்சோ உங்களுடைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே அழகா உங்களுடைய ஸ்கின்ல உட்காரறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. உங்களுக்கு போர்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க போர் மினிமைசிங் க்ரீம்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு அதில் ஒன்று ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமாஎர்த்தோட பை ஓப்பன் போர்ஸ் ஃபேஸ் க்ரீம். இதில் ரோசப் அண்ட் நைசினமைட் இருக்கு. அண்ட் இது போர் டைட்டன் பண்ணுறதுக்காக. இது நான் ஒன்று சொல்லிடுறேன் இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் தெரியும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்டான யூஸில் கொஞ்சம் நாள் ஆகும். இது எனக்கு 2வது பாட்டிலில் தான் வந்துட்டு நல்ல டிஃப்ரென்ஸே வந்து தெரிய ஆரம்பிச்சுது. ஆல்சோ அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். உங்களுக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னாலே ரிசல்ட் வந்து இன்ஸ்டன்ட் ஃபடாஃபட் ரிசல்ட்ஸ்லாம் தெரிய போகிறது கிடையாது. டைம் எடுக்கும், பட் அது லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட்டாக உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ இந்த க்ரீமை கொஞ்சமாக எடுத்து என்னுடைய முகத்தில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய முகம் அந்த சில்லுன்னு இருக்கிற தன்மையில் இருக்கும்போது இதுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று என்னன்னா நான் சொன்ன மாதிரி அந்த போர்ஸையும் வந்துட்டு இது டார்கெட் பண்ண போது, டைட்டன் பண்ண போது, அந்த ரிசல்ட் வந்து லாங் லாஸ்டிங்காக பார்த்துக்க போது, அடுத்தடுத்து மேக்கப் போடுறதுக்கோ இல்லை ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கோ ஸ்கின் அழகாக ப்ரெப் பண்ண போது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுடைய ஸ்கின் ஆயிலியாக போறது கிடையாது. இதுல நைசினமைட், ரோசப், லென்டில், லோட்டஸ் இதெல்லாம் வந்து மெயின் இன்கிரீடியன்ஸா இருக்கு. நைசினமைட் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த போர் அப்பியரன்ஸை வந்துட்டு கம்மி பண்ணி காமிக்க போகுது. அண்ட் ஈவன் ஸ்கின் டோன் ஆக போகுது. ஆல்சோ ஆக்னி ஸ்கார்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போக வைக்க போகுது. ரோசப்ல வந்து நிறைய வைட்டமின் ஏ இருக்கு அண்ட் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட உங்க ஸ்கின்னை ஹைட்ரேட்டடா பாத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. லென்டில் உங்களுடைய ஸ்கின்னை ஜென்டலா எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகுது. அண்ட் லோட்டஸ் இரிட்டேட்டட் அண்ட் இன்ஃப்ளேம்டு ஸ்கின்னை வந்துட்டு சூதன் பண்ண போகுது. இது செம லைட் வெயிட் அண்ட் செம குவிக்லி அப்சார்பிங்கும் கூட. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு ப்ராடக்ட்ல. அண்ட் இது அந்த கிரீஸியான ஆயிலியான லுக் வந்து இது கொடுக்காது. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். நீங்க இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். இது மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட், மாமாஎர்த்தோட ஆப் அமேசான், நைகா அண்ட் ஃபிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பன் கோட் நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்க போகுது. மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க இந்த கூப்பன் போட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஆஃபர் பிளஸ் உங்களோட ஆர்டர் வந்து ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்பட போகுது. இது பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 மில்லியன் மரம் நட்டணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்ல இறங்கி இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நீங்க என்விரான்மெண்ட்டுக்கு பண்ற ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருக்கும். ஆல்சோ இவங்க வந்துட்டு அஃபிஷியலா ஒரு ஆப் கூட வச்சிருக்காங்க. iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான அந்த ஆப் லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. ஆப்ல நீங்க போய் ப்ராடக்ட் வாங்கும்போது என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா ஒன்று நீங்க கூப்பான் கோட் அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அந்த டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ்லாம் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தெரிய வரப்போகுது ஆப் யூசர்ஸ்க்கு தான். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுமே நீங்க வந்துட்டு தாராளமா பிக் பண்ணிக்க போறீங்க. ஸோ ஸ்கின்னுக்கு சேஃப் பிளஸ் எஃபெக்டிவா ரிசல்ட் காமிக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் எனக்கு உடனடியா இல்லைனாலும் லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பை ஓப்பன் போர் ஃபேஸ் கிரீம் ஃப்ரம் மாமாஎர்த் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இதை போட்டுட்டு நீங்க வந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்க போறீங்க. நான் கொஞ்சம் சன்ஸ்கிரீன் போட்டுக்க போறேன். இப்போ நான் எங்கேயும் வெளில போறது இல்லை, பட் ஆல்சோ சன்ஸ்கிரீன் போடணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒரு சன்ஸ்கிரீன் நான் வந்து என்னுடைய முகத்துல போட்டுக்கிறேன்.
நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு போர் இருக்கும்போது நார்மல் ஸ்கின் கேரில் கூட நீங்கள் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ் கியூப் வச்சு ரப் பண்ணிவிட்டு அதை பண்ணலாம். இப்போ மேக்கப் அப்படின்னு வரும்போது மேக்கப்புக்கு ப்ரெப் பண்ணுற ஸ்டெப்ஸில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ப்ரைமர் சூஸ் பண்ணணும், கண்டிப்பாக போட்டே ஆகணும். அண்ட் அது ஒரு ஜெல் ஆர் சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் நீங்கள் போட்டுக்கிறது நல்லது. போர் மினிமைசிங் ப்ரைமர்ஸ்னு கூட இருக்குது, பட் எனக்கு பர்சனலாக அதை விட சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர்ஸே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அப்படியே ரொம்ப பயங்கரமான ஓப்பன் போர்ஸாக இருக்குது அப்படின்னா நான் மல்டி ப்ரைமிங்கும் பண்ணிப்பேன். போர் மினிமைசிங் ப்ரைமர் ப்ளஸ் சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்பேன். இது ஃபுல்லாக 100% மிக்ஸ் ஆக போகிறது கிடையாது. இன்றைக்கி நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணல, வெறும் ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் மட்டும்தான் போட்டுக்கிறேன். அண்ட் நான் டபுள் ப்ரைமிங்கும் பண்ணுவேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ப்ரைமர் நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுவேனோ அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். திருப்பி இதுக்கு முன்னாடி போட்ட அதே ப்ரைமரே எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய போர் ஏரியாவில் டேப் பண்ண போகிறேன். இது என்ன பண்ண போகுது, லைட்டாக அந்த பட்டி டிங்கரிங் வேலை பண்ணுது, அந்த ஓட்டையை நம்ம வந்து பூசி மூடுறோம். அண்ட் ரிமெம்பர், இது பண்ணுறதுனால உங்களுடைய மேக்கப் முடிஞ்ச அப்புறம் உங்கள் ஸ்கின்ல வந்து போர்ஸே தெரியாமல் இருக்க போதுன்னு கிடையாது. கண்டிப்பாக தெரியும், ஏதாவது இருந்ததுன்னா தெரியும் தான். ஓகே, எதுவுமே வந்து 100% மறைச்சு டிஃப்ரென்ஸ் பண்ண முடியாது அன்லஸ் நீங்கள் ஒரு ஃபுல் என்டையர் மாஸ்க் போடுற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெகுலர் மேக்கப்பில் வந்துட்டு போரெல்லாம் வந்து மூடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூடாது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, போர் தெரியுதா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு 1 arm டிஸ்டன்ஸ்லையோ இல்லை மற்றவங்க பார்க்குற டிஸ்டன்ஸ்லையோ பார்க்க மாட்டாங்க. கண்ணாடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்படி கிட்ட பார்த்துட்டு ஐயோ எனக்கு இன்னும் போர் தெரியுதே அப்படின்வாங்க. அவ்வளோ கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் தான். நீங்கள் எவ்வளோ மேக்கப் போட்டாலும் மேக்கப் போடுறது கூட தெரியும் தான். ஸோ இந்த 1 arm டிஸ்டன்ஸில் வச்சு இப்படி பாருங்கள். அப்போ உங்களுடைய ஸ்கின் வந்து பிளர்ட் அவுட்டாக ஈவனாக பர்ஃபெக்டாக தெரியுது அப்படின்னா ஓகே, நீங்கள் ப்ராப்பராக வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கீங்க, போட்டிருக்கீங்க, ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் ஐயோ எனக்கு இது தெரியுதா அது தெரியும் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற ஒரு ஸ்டெப் வந்து என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஸ்டெப், ஒரு லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த லூஸ் பவுடரை ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷில் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்பஞ்சோ இல்லைனா டென்ஸ் பவுடர் எதுவுமே எடுக்கல. இந்த மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கணும். இப்படி பண்ணால் அப்படியே சாஃப்டாக சிக் அப்படி போடணும். இதுதான் ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ். இதில் எடுத்துகிட்டு நிறைய பவுடர் எடுக்காதீங்க, கொஞ்சமாக எடுத்து அந்த போர் இருக்க ஏரியாவில் சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பவுடர் போட்டிங்கன்னா அடுத்த லேயர் போடும்போது கேக்கி ஆகிடும். ஸோ சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அண்ட் எங்கேயாவது ஆயிலி ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா கூட அந்த இடத்துல இந்த பவுடரை கொஞ்சமாக நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு 20% உங்களுடைய போர் சிச்சுவேஷனை கம்மி பண்ண போகுது. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு போர் ஃபில்லிங் ப்ரைமர் போட்டுட்டீங்க, அதுக்கு மேலே டபுள் ப்ரைமிங் பண்ணீங்க. இதிலே ஒரு 40% உங்களுக்கு வந்து உங்களுடைய போர் மினிமைஸ் ஆக போகுது. அடுத்து இது பண்ணும்போது 60% உங்களுக்கு கவர் ஆகிட போகுது. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கன்சீலிங் வேலை, ஃபவுண்டேஷன் வேலை இதெல்லாம் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மேட் ப்ராடக்ட்ஸாக எடுத்துக்கோங்க. டியூவி இல்லைனா ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இந்த ஒரு ஸ்டெப்பில் உங்களுக்கு போர்ஸ் இருக்கும் போது எடுத்தீங்கன்னா அந்த போர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து எக்ஸ்டென்சுவேட் ஆகி தெரிய போகுது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மேட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறது அட்வைசபிள். ஃபர்ஸ்ட் ஒரு கன்சீலர் வச்சு என்னோட இந்த பிக்மெண்டேஷன் டிஸ்கலரேஷன்லாம் சரி பண்ணுறேன். வெறும் கன்சீலர் போட்டுட்டேன். லைட்டாக ஆரஞ்சு இது கூடவே சேர்த்து நான் போட்டுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. வெறும் கன்சீலர் போடுறேன்னா அது கிரே ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் 2 ப்ராடக்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணணும். அதனால் இப்போது நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபவுண்டேஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு மேட் ஃபவுண்டேஷன் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்த ஏரியா, அதாவது போர் இருக்க ஏரியா, போரை கன்சீல் பண்ண ஏரியாலாம் நீங்கள் டச் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் தான் உங்களுக்கு வேணும், ப்ரஷ்ஷை தவிர. ப்ரஷ் என்ன பண்ண போகுதுன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு நீங்கள் கீழே போட்டிருக்க லேயர்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணி விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரஷ்ஷை டிச் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டெப்புக்கு உங்களுடைய ஸ்பஞ்ச் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜென்டிலாக அழகாக உங்களுடைய ஸ்கின்ல ஃபவுண்டேஷனை டேப் பண்ண போகிறீங்க. போர் மேலேயும் நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷனை இது மாதிரியே டேப் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பஞ்சில் நீங்கள் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக இருக்க போகுது. அண்ட் கொஞ்சம் ப்ராடக்ட் அந்த போர்லேயும் போயிட்டு ஃபில் பண்ண போகுது. ஸோ இது லைட்டாக உங்களுக்கு பூசி மூட போகுது. லைட்டாக தான், ரொம்ப கிடையாது. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம அந்த ஏரியாவில் எதுவுமே டச் பண்ண போகிறது கிடையாது. இப்போது நான் லைட்டாக என்னுடைய ஹைலைட்டிங் கன்சீல் வேலை பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணும்போது மேக் ஷுர் நீங்கள் வந்து போட்டு தேய்ச்சிடாம டேபிங் மட்டும்தான் பண்ணணும். லிட்டரலாக நீங்கள் தட்டணும் உங்களுடைய ஸ்பஞ்சை உங்கள் முகத்தில். பவுடர் செட்டிங் கண்டிப்பாக லூஸ் பவுடர் தான் வேணும். இந்த மாதிரி ஸ்பஞ்ச்லேயே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றதும் நான் காமிக்கிறேன். பேக் பண்ணுற ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் டக்குன்னு அதை செட் பண்ணிட போகிறீங்க. ஸோ பவுடரை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. செம்ம ஜாஸ்தியாக எடுத்துட்டேன், பயங்கரமாக வேஸ்ட் பண்ண போகிறேன். பவுடரை ஈவனாக இந்த மாதிரி ஸ்பஞ்சில் எடுத்துக்கோங்க. அண்டர் ஐ ஏரியா ப்ளஸ் போர் இருக்க ஏரியா இதை நீங்கள் செட் பண்ணிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பேக் பண்ணுங்கள். உடனே அதை மேலே டேப் பண்ணி 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 செட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் கைஸ். என்னோட ஸ்கின் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். செம்ம ஃப்ளாலெஸ்ஸாக லைக் மேக்கப் போட்டிருக்கிறது தெரியும். பட் போர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு
ஒரு 90% வந்து ஃபில் ஆயிருக்க போகுது. இதுக்கு ஒன் லாஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ண போறோம்னா செட்டிங் மிஸ்ட் வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிக்க போறோம். அகைன் ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க, ஜஸ்ட் 4 ஸ்ப்ரிட்ஸ் போதும். நிறைய போட்டிங்கன்னா அந்த ரொம்ப ஸ்கின் லைக் ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்க போகுது. செட்டும் பண்ணிட்டு ஸ்கின் லைக் ஃபினிஷ்ல என்ன ஆக போகுது, மறுபடியும் எல்லா பவுடர் ப்ராடக்ட்டும் மெல்ட் ஆகிட போகுது. அப்போ என்ன ஆக போகுதுன்னா உங்களுடைய போர் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்க போகுது. ஸோ ஜஸ்ட் 4 ஸ்ப்ரிட்ஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஆஃப் கேமராவில் போயிட்டு டக்குன்னு என்னோடைய ஐப்ரோஸ், ஐ மேக்கப், அதுக்கப்புறம் லிப் மேக்கப் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், இதுதான் ஃபைனல் லுக். டெஃபினட்டாக சொல்லணும், என்னுடைய ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே லைட்டாக ஃபீல் ஆகுது. நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் ஏற்றலை. டிஃப்ரெண்ட் லேயரிங் பண்ணாலும் மினிமலான ப்ராடக்ட் வச்சு நான் பண்ணேன். நான் அப்படியே பில்ட் பண்ணிட்டே போனேன். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய போட்டு எதையும் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறத ரிமூவ் பண்ணல. ஸோ அதனால ரொம்ப லைட்டாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் என்னுடைய போர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே விசிபிளாக கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நான் காமிச்ச டெக்னிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்திக்கலாம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.